அமெரிக்காவின் இடைக்கால ஜனாதிபதியாக ஜே.டி. வென்ஸ் பதவியேற்கப் போகிறார். இன்றைக்கு உள்ள நிலைமை இன்னும் 3 மந்த்ஸுக்கு இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா ட்ரம்ப் பதவி இறக்கப்படுவாரு, ஜே.டி. வென்ஸ் பதவியில அமர்த்தப்படுவாரு. ட்ரம்ப் பதவிக்கு வர்றப்ப அமெரிக்கா ஃபர்ஸ்ட், கிரேட்டர் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ முன்னுக்கு வச்சு தான் ட்ரம்ப் பதவிக்கு வந்தாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மொத்த அமெரிக்கன்ஸும் மோர் தென் 60% தலையில கைய வச்சு உட்கார்ந்து இருக்காங்க. என்னடா நடக்குது மிடில் ஈஸ்ட்ல அப்படின்னு சொல்லி. அமெரிக்கா டே பை டே இந்த யுத்தத்துல தோத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அமெரிக்கன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. என்னன்னு சொன்னா இந்த வாரை பொறுத்த வரைக்கும் கிளியரான ஒரு விஷன் இல்ல, ஒரு பிளான் இல்ல எதுக்காக இந்த வார் அப்படிங்கிறது. டே பை டே மிலிட்டரி ஹை ரேங்க் ஆபீசர்ஸ் வந்துட்டு ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோசப் கென், கவுண்டர் டெரரிசமோட டிரெக்டர், அவர் ஒரு இந்த உலகத்துக்கு ஆகப்பெரிய ஒரு மெசேஜையும் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணியிருக்காரு. இது அமெரிக்கன்ஸோட வாரே இல்ல அப்படிங்கிற விஷயம் அமெரிக்கால இது பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்குது. பத்தி கொண்டிருந்த நெருப்புல பெட்ரோலை ஊத்தின மாதிரியான ஒரு விஷயமாக ஆகி இருக்குது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் யூஎஸ் ஸ்பெஷலாக வாஷிங்டன் டிசி இந்த மாதிரியான சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வார ஆரம்பிக்கும் பொழுது. இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஈரான் வந்துட்டு எங்களுக்கு எப்பவுமே இமீடியட் த்ரெட்டாக இருந்ததே இல்லை. அமெரிக்கால லிவிங் காஸ்ட் வந்துட்டு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்க வாருக்கு எஸ்டிமேட்டட் பண்ண பட்ஜெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னா $50 பில்லியன். இன்னைக்கு 20 நாளாவது $35 பில்லியன் வந்துட்டு இவங்க இந்த வார்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இழந்திருக்காங்க. சோ ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாங்க எல்லாரும் பார்த்திருப்போம். ஈரான் இருந்ததை விட இன்னொரு அடி முன்னுக்கு வச்சிருக்கு அப்படிங்கறதான் ரியாலிட்டி. சோ இதோட ரியாக்ஷன் பொதுமக்கள் கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பொலிட்டீஷியன்ஸ், மீடியா, மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாருமே பொதுமக்கள் வந்துட்டு டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தேகப்படுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, கொஸ்டின் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்ற எந்த நியூஸுமே உண்மையானது இல்ல. இவங்க ஏதோ ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பிளான் உள்ள வச்சிருக்காங்க, பொதுமக்கள் கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பொதுமக்கள் வந்து சிஸ்டத்துக்கு உணர வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா இந்த நவம்பர்ல வந்துட்டு மிட் டேர்ம் எலெக்ஷனுமே வரப்போகுது. சோ காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது, ரிப்பப்ளிகன் ட்ரம்போட பார்ட்டிக்குமே ஆகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. சோ இந்த வார வின் பண்ணியே ஆகணும் காய்ஸ் அப்படிங்கிற நிலைமையில யூஸ் இருக்குது. ஆனா ரியாலிட்டி ஆப்போசிட்டா இருக்குது. சோ இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள் எல்லாமே பொதுமக்கள் அளவில் இருக்கக்கூடிய கருத்துகளும் அங்க இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் அவங்களுடைய கோரிக்கைகளும். சோ இப்ப அமெரிக்கன் சிஸ்டம் ஸ்பெஷலாக வாஷிங்டன் டிசி யாருக்கெல்லாம் இந்த வார் தேவை அப்படின்னு சொன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த வார் அவங்களுக்கு தேவை. அவங்களோட சப்போர்ட் ட்ரம்ப்புக்கு என்றைக்குமே இருக்குது. ரிப்பப்ளிகனுமே இன்றைக்குமே ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ரியாலிட்டி. 60% பொதுமக்கள் வந்துட்டு இந்த வாருக்கு எகெயின்ஸ்டா இருந்தாலுமே கூட இவங்க யாருமே ஆர்கனைஸ்டா இல்ல. சோ இந்த 40%க்குள்ள ஒரு 20% வந்துட்டு ட்ரம்ப் கூட இருக்காங்க, ஆர்கனைஸ்டா இருக்காங்க எல்லா இடங்களையும். இவங்க கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இவங்க கிட்ட தான் டிசிஷன்ஸ் மேக்கிங் பவர் இருக்குது. சோ இவங்களால இந்த டிசிஷன்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த 60%ஐயும் ஆஃப் பண்ண முடியும். சோ இந்த 60% இன்க்ரீஸ் ஆகாம பார்த்துக்கொள்றது தான் இந்த சிஸ்டத்தோட வேலை, வாஷிங்டன் டிசியோட வேலை. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஆகவுமே சர்ப்ரைசஸா இருக்குது. நிலைமைகள் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ரைட்? அதே மாதிரி இந்த வாருக்கு $50 பில்லியன் எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த வார் ஆரம்பிச்சு சொன்னா அமெரிக்காவுக்கு 50 பில்லியன் அப்படிங்கிற விஷயம். சோ இந்த 50 பில்லியனை தாண்டி போகுது அப்படின்னு சொன்னா மீடியாஸை பொறுத்த வரைக்கும், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய லாஸ்ட். அதை இப்படியும் சொல்லலாம். இந்த 50 பில்லியனுமே லாஸ்ட் இல்ல. பேங்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி மோர்கன்ஸ் இவங்க இதுல ப்ராஃபிட் பாக்குறாங்க. அதே மாதிரி வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இதுல ப்ராஃபிட் பாக்குறாங்க. சோ வார் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியில போச்சு அப்படின்னு சொன்னா இவங்க திருப்பவுமே இதை உருவாக்குவாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சின்ன சர்க்கிள் இருக்குல்ல, பேங்க்ஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இந்த சர்க்கிள் வந்துட்டு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். ஏன்னா இவங்க ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட டேஸ்ட் வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஈராக், ஆப்கானிஸ்தான், சிரியா இந்த வார் எல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்லணும். அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் $1 trillion வந்துட்டு இந்த வார்ல நாட்டு மக்கள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது ரியாலிட்டி. ஆனா ஒரு குரூப் வந்துட்டு இதுல ரொம்ப ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும். அவங்களுக்கு இஸ்ரேல் கண்டிப்பாக வேணும், நெதன்யாஹூ கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரியான ஒரு நாய் கண்டிப்பாக தேவை. காய்ஸ், ஆடித்தரமான ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறேன். இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இல்ல, அமெரிக்காக்காக தான் இஸ்ரேல்.
ஸோ என்னோட அடுத்த வீடியோல நான் இதை பத்தி தெளிவாக பேசுவேன். ஸோ ஈரானுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, உலக மக்கள் எல்லாத்துடைய பார்வையுமே ஈரான் மேல திரும்பி இருக்குது. ஸோ ஈரான்ல உயிரிழப்புகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் the first casualty of war is truth. முதல்ல வார் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல கொல்லப்படுறது உண்மைகள். ஸோ நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே யாரோ எங்களுக்கு காட்டணும்னு நினைச்ச விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஸோ இங்க எதுவுமே 100% இதுதான் நடந்துச்சு இந்த விஷயத்தை யாராலையுமே சொல்ல முடியாது கைஸ், யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இதுக்கான டைம் போகும், சில மாதங்களே தேவைப்படும். கிராண்டா நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு எங்களால் பார்க்க முடியுது. ஸ்பெஷலா யூஎஸ் இஸ்ரேல்ல நடந்த விஷயங்கள் சான்ஸே இல்லை கைஸ். ஜஸ்ட் 40% தான் எங்களுக்கு வெளியே வந்திருக்குது. 60% என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ரைட், அதுதான் ரியாலிட்டி. நீங்க பார்த்தது எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கும். ஈரானுடைய விஷயத்துல அவங்களுடைய பல தலைவர்களை, இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இழந்திருந்தாலுமே கூட இன்னும் அவங்க தீவிரமா இருக்காங்க. நாட்டு மக்கள் இன்னமுமே வெஸ்டுக்கு எகென்ஸ்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிற விஷயத்த டே பை டே புதிய புதிய வெப்பன்ஸை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் எங்களால் பார்க்க முடியுது, மிடில் ஈஸ்ட்ல அடிச்சு காலி பண்றாங்க. அமெரிக்கன் பேசஸ் அசட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளுமே காலியாகிட்டு இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது, அவதானிக்க முடியுது. ஈரான் சொல்லுது சீஸ் ஃபயர், யுத்த நிறுத்தம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இந்த வாட்டி என்ன நெகோசியேட் அப்படிங்கிற விஷயத்த நாங்க தான் முன்மொழிவோம். அதுக்கு நீங்க ஒத்துக்கொள்றதாக இருந்தா மட்டும்தான் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற நிலப்பாடுல ஈரான் உறுதியாகவே இருக்கு. இதே மாதிரி சைனா ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க, இந்த வாய்ப்பை அமெரிக்காவுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு சைனா இதை கரெக்டாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யா சைனா வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட், பொலிட்டிக்கல் சப்போர்ட், டிப்ளமேட்டிக் சப்போர்ட் எல்லாம் வந்துட்டு ஈரானுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. மேக்சிமமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10% மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சைனா டாலர் கூட மோதிக்கிட்டு இருக்கு, டாலரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கெல்லாம் டாலர் எதிர்த்து போக முடியுமோ அங்கெல்லாம் போறதுக்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சைலண்டா இதுக்குள்ள நடந்து கொண்டு இருக்குது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெஸ்ட், ஸ்பெஷலாக நேட்டோ நாடுகளாக இருந்தாலும் சரி, G5 G7 இவங்க யாருமே யூஎஸ் கூட நிக்க இப்போதைக்கு மறுத்துட்டாங்க. அதை இப்படியும் சொல்லலாம், அந்த நாடுகள் உள்ள கவர்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ண மறுக்கல கைஸ். அந்த பொதுமக்கள் இந்த வார் வந்துட்டு அநியாயமாக தொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்காங்க. பொதுமக்களை தாண்டி அந்த நாட்டு தலைவர்களால அமெரிக்கன்ஸ் கூட நிக்க முடியல அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. இல்ல இவங்களுடைய தலைவர்மார் எல்லாம் யூகேயா இருந்தாலும் சரி, இட்டாலியா இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் யாருமே திருந்தி ஐயோ பொதுமக்களை கொல்லக்கூடாது, ஈரானுக்கு அநியாயம் செய்யக்கூடாதுன்னு இவங்க யாரும் ட்ரம்ப் கூட நிக்காம இல்ல. ட்ரம்ப் கூட நிக்கிறாங்க, நிக்க முடியல. அதுதான் ரியாலிட்டி. ஸோ ஃபைனலா இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்கன் சிஸ்டம், வாஷிங்டன் டிசி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ட்ரம்ப்பை தூக்கிட்டு ஜேடி வேன்ஸை கொண்டு வருவாங்க. இது நடக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்காது கைஸ், நிலைமைகள் மாறாவிட்டால். ஈரான்குள்ள ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ஈரானோட சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதோட லீடர்ஸை காலி பண்ணி அதை நிலக்குலைய வைக்க முடியாது. இந்த சிஸ்டத்தை குலாப்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஈரான்குள்ள போகணும். போய் அடிச்சா மட்டுமே தான் முடியும். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டருமே சொல்லியிருந்தாரு, we are waiting for them, நாங்க அவங்க வரும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ கிரவுண்ட்ல இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கைஸ் 100% கேரண்டி ஈரான் அடிச்சு தூக்கும், அதுல சான்ஸே இல்லை. ஹெட்லைன்ஸ் எல்லாம் தலைக்கில்லா மாறும் அப்படிங்கிறது 20 இயர்ஸா காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமைக்கு அமெரிக்கன்ஸ் எப்போ உள்ளார வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த இழப்பு ரெண்டு சைடுமே இருக்கும். கைஸ் மார்க் மை வேர்ட்ஸ், ஈரான் கண்டிப்பா ஜெயிக்கும். அதே மாதிரி இந்த வான்வெளி தாக்குதல்ல யூஎஸ் ஜெயிக்க முடியாது ஈரானுக்கு. டிரெக்டா யூஎஸ் ஈரான் போர் அப்படின்ற விஷயம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரை ஜெயிச்சே ஆகணும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அவங்களோட இந்த காம்ப்ளெக்ஸை காப்பாத்துறதுக்கு, இந்த பவர் ஸ்ட்ரக்சரை காப்பாத்துறதுக்கு இந்த வாரை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது அமெரிக்கன் சிஸ்டத்துடைய கட்டாயம். ஸோ அப்படியே இல்லைன்னு சொன்னா ஈரானாகவே முன்னுக்கு வந்து நாங்க இந்த சீஸ் ஃபயர், இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களை ஒத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, லிவ் லெட் லிவ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.